ஒரு ஊர்ல வசித்த ஒரு புரோகிதர் வீட்டுல சுவர் ஒரு பக்கமா இடிந்து விட்டது. அவர் கொத்தனாரை அழைத்து சரி செய்து வர கேட்டுக்கொண்டார். புரோகிதர் வீட்டுக்கு வந்த கொத்தனார் அங்க மண்ணை தோண்டும் போது ஒரு பொட்டலத்தை பார்த்தாரு. என்னவாக இருக்கும் அப்படின்னு பிரித்து பார்த்தபோது அதுல நிறைய தங்கக்கட்டிகள் இருந்தது. அவருக்கு ஆச்சரியம். அதிர்ஷ்டம் தன்னை தேடி வந்தது அப்படின்னு கண்டு மகிழ்ந்தார். புரோகிதர் வீட்டுக்குள்ள அதை வைத்துவிட்டு வேலையை செய்தார். புரோகிதரின் மனைவி கொத்தனார் கிட்ட பொட்டலத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, குழந்தைக்காக மைசூர் பாக்கு வேணும்னு கேட்டாங்க, அதான் வாங்கி வச்சிருக்கேன், வேலையை முடிச்சுட்டு வீட்டுல போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அந்த பெண்ணிற்கு மைசூர் பாக்கு அப்படின்றால் ரொம்ப இஷ்டம். கொத்தனார் சாப்பிட போன நேரத்துல ஒன்னத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டால் என்ன, அவருக்கு தெரியவா போகிறது அப்படின்ற எண்ணத்துல பொட்டலத்தை பிரித்து பார்த்தாங்க. உள்ள தங்கக்கட்டிகளை பார்த்ததும் அதிர்ந்து போனாங்க. அதே நேரம் மூளை வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சது. அவசர அவசரமா கடைக்கு போய் ஒரு பொட்டலத்துல மைசூர் பாக்க வாங்கி வந்தாங்க. அதை வைத்து விட்டு தங்கக்கட்டிகள் உள்ள பொட்டலத்தை மறைத்து விட்டாங்க. திரும்பி வந்து கொத்தனார் வேலையை முடிச்சுட்டு பார்க்கும்போது பொட்டலத்துல கையில் எடுத்தார். எடை குறைவாக இருக்கவே பிரித்து பார்த்தா உள்ள மைசூர் பாக்கு மட்டும் தான் இருந்தது. அப்போது ஒரு அசரீரி ஒலித்தது. கொத்தனாரே, அந்த தங்கக்கட்டிகள் உன் மூலமாக புரோகிதரை அடைய வேண்டும் அப்படிங்கிறது விதி. அது நடந்தது. அதே நேரம் புரோகிதர் மூலமாக உனக்கு இனிப்பு வர வேண்டும் அப்படிங்கிறதும் விதி. அதுவும் சரியாக நடந்தது. யாருக்கு என்ன வர வேண்டுமோ அது சரியான நேரத்தில் கொடுக்கப்படும், அதுதான் விதி அப்படின்ற மாதிரி அந்த குரல் சொல்லி மறைந்தது. கொத்தனாருக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் யாருக்கு எது கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தெய்வத்தின் முடிவல்லவா அப்படின்னு ஆறுதலும் அவருக்கு கிடைச்சது.